என்ன அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இதுவாக இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இது தவிர காஞ்சிபுரம் பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்க போனால் அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எங்கள் ஊருக்கெல்லாம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு தான் தாண்டி போகணும். அந்த பஸ் ஸ்டாண்டு இவர் சொல்லி தான் தெரியுது. 60 வருஷமாக இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து. அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட், கட்டப்பட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட் 60 வருஷமாக அப்படியே தான் இருக்குதுன்னு வந்து எங்கள் வந்து கோவில் நகரம் காஞ்சிபுரம்னுவாங்க. வெளிநாடுகளிலிருந்து அவ்வளோ சுற்றுலா பயணிகள் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவ்வளோ பேர் வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு சர்ற மாதிரியான ஒரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்தார். இதை தவிர இதை தாண்டி அவர் பேசின விஷயம் வந்து அது அந்த தற்கூரி மேட்ரு தான். என்ன தற்கூரின்றீங்க, இப்போ வந்து அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துறீங்க. அவர் வேறு ஏதோ ஒன்று சொன்னார். அந்த அறிவு திருவிழாவில் கூட எங்களுடைய கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாவுடைய உறவினர் ஒருத்தர் வந்து அப்படிலாம் தற்கூரின்னு திட்டாதீங்க அப்படின்னாரு. அவருக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டார். வந்து அநேகமாக அவர் எழிலரசு எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், வந்து ஆதரவு கொடுக்குறாருன்ட்டார். அப்போ பாருங்கள், நீங்கள் அந்த தற்கூரின்ற வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல் வந்து நடிகர் கட்சி, கூத்தாடி கட்சி, எம்ஜிஆரையும் இப்படி தான் சொன்னீங்க. நடிகர் இவர், கூத்தாடி இவர் என்ன வந்து பண்ணிட போகிறாரு, இவர் என்ன செஞ்சிட போகிறாரு, இப்படியா தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து 53 வருஷமாக ஏங்க இப்படி கதறீங்க? கதர்னது போதும், கதறி ஏன் அப்படின்னு. இந்த மர்மயோகி படத்தில் வந்து ஒரு வசனம் ஒன்று வரும்ன்ட்டு மர்மயோகி வசனத்தெல்லாம் எடுத்து விஜய் பேச ஆரம்பிச்சிட்டார். வந்து குறி வச்சா தவற மாட்டேன், தவறப்போதுன்னா நான் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று, ஃபேமஸான டைலாக். அதே தான் எனக்கும். குறி வச்சா தவற மாட்டேன், அப்படி தவறப்போதுன்னு நினச்சா நான் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய எக்கச்சக்க. பார்த்தீங்கன்னா விஜய் படத்தில் தான் பஞ்ச் டைலாக் பேசுவார்னு பார்த்தா இன்றைக்கி மேடையில் அப்படியாப்பட்ட பஞ்ச் டைலாக் நிறைய உணர்ச்சி வசப்பட்டு பேசுனது, ஆக்ரோஷமாக பேசுனது வந்து என்னை வந்து முடக்கிடலான்னு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் முடக்க முடியாது அப்படின்னு. ஏறக்குறைய எம்ஜிஆருடைய பாணியை தான் அவர் வந்து அப்படியே தொடர்ந்து கையில் எடுத்திருக்காருன்னு தோணுது. ஏன்னா எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு தொடர்ச்சியாக அவர் வந்து திமுகவை நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். திமுகவினுடைய எதிர்ப்பரசியல் தான் அவர் வளர்ந்தார். வந்து மற்ற யாரையும் கூட அவர் டச் பண்ணல. வந்து நீங்கள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவையோ மற்ற கட்சிகளையோ பிஜேபியோ அல்லது வந்து காங்கிரஸையோ எதையுமே தொடரல. இந்த வாட்டி வந்து நேரடியாக வந்து திமுகவை தான் தொடர்ச்சியாக இந்த முறை கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே பேச ஆரம்பிச்சிட்டார். வந்து